வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கிரேவி கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போது வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டக்கடலை உருளைக்கிழங்குல நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலே. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜார் அலசி அதோட தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் கொண்டக்கடலை உருளைக்கிழங்க வேக வச்சு அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது வேக வச்ச கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா கிரேவி திக்காகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா கிரேவி திக்காகிடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.